ராஜேந்திர சோழன் அரியணை ஏறும்போது கிட்டத்தட்ட அவர் வயசு 50 நெருக்கி இருக்கும். ஒருவேளை அவர் 20 வயசுல அரியணை ஏறி இருந்தா கடாரங்கொண்டதையும் தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்கும் தனது புலிக்கொடியை நட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் கடாரங்கொண்டனோட சேர்த்து அவருக்கு நான்மாடல் கொண்டாங்கிற பேரும் வந்திருக்கும். நான்மாடல் கொண்டான்னா ஆஸ்திரேலியாங்கிற பேரு. என்னடா எந்த அரசரும் ஆட்சி செய்யாத மாதிரி ராஜேந்திர சோழன் ஆட்சி செஞ்சதா மிகப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட கல்வெட்டுல தான் ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றதா செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் ஆட்சி ஏற்கும் போது 50 வயசு, அதோட 13 கூட்டினா 63 வயசுல கடாரத்து மீது போர் போட்டு வென்றிருப்பாரு. ஒருவேளை 20 வயசுல ஆட்சி பெற்றிருந்தா உண்மையிலே நடத்தி காட்டியிருப்பாரு. தன்னோட இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் போர்க்களத்திலே வாழ்ந்தவர்னா அது ராஜேந்திர சோழன் தான். என்னடா நீ சொல்ற, 50 வயசுல தானடா ஆட்சி ஏற்றாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழனோட படைத்தளபதியா இருந்து வெற்றிகளை கொண்டு வந்தது இந்த குட்டிச்சிங்கம் தான். இந்த உலகத்துல ஒரு அரசன் எந்த போர்லயுமே தோக்காம இருக்கான்னா அதுல ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் கண்டிப்பா இருப்பாங்க.